வணக்கம் நண்பர்களே. இன்று 27 ஜனவரி 2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் 12 ராசிகளுக்கும் எப்படி அமையப் போகிறது என்பதை வேலை, பணம், குடும்பம், ஆரோக்கியம் ஆகியவற்றுடன் விரிவாக பார்க்கலாம். மேஷம். இன்று உற்சாகம் அதிகரிக்கும் நாள். தைரியமாக எடுத்த முடிவுகள் வெற்றி தரும். வேலையிடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ரிஷபம். பொருளாதார நிலை மேம்படும். குடும்ப தேவைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். மனதில் இருந்த குழப்பம் தெளிவாகும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுனம். புதிய முயற்சிகள் நல்ல பலன் தரும். நண்பர்கள் உதவி கிடைக்கும். பேச்சுத் திறனால் சாதிக்க முடியும். பயணம் சாதகமாக இருக்கும். கடகம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். வீட்டுச் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவு எடுக்கலாம். மன அமைதி கிடைக்கும். சிம்மம். சமூக வாழ்வில் உங்கள் மதிப்பு உயரும். தலைமை பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு. கோபத்தை கட்டுப்படுத்தினால் வெற்றி நிச்சயம். கன்னி. வேலை பளு அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். பண விஷயங்களில் கவனம் தேவை. உடல் நலத்தில் சிறு சோர்வு இருக்கலாம். துலாம். உறவுகளில் இனிமை அதிகரிக்கும். திருமணம் அல்லது சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுகள் நடக்கும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். விருச்சிகம். மறைமுக எதிரிகளிடம் எச்சரிக்கை தேவை. தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் சாதகமான மாற்றம். பொறுமை முக்கியம். தனுசு. புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கல்வி, தேர்வு, நேர்காணல் தொடர்பான விஷயங்களில் வெற்றி. நண்பர்கள் துணை நிற்பார்கள். மகரம். உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. குடும்பத்தில் அமைதி நிலவும். சொத்து விஷயங்கள் சாதகமாகும். கும்பம். புதுமையான யோசனைகள் வெற்றி தரும். தொழிலில் முன்னேற்றம். சமூக தொடர்புகள் அதிகரிக்கும். மனத்தெளிவு கிடைக்கும். மீனம். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாள். தியானம், வழிபாடு மன அமைதி தரும். குடும்பத்தில் இனிய நிகழ்வு நடைபெறும். இன்றைய பரிகாரம். செவ்வாய்க்கிழமை. முருகன் வழிபாடு. செவ்வந்தி மலர் அர்ப்பணம். ஓம் சரவணபவ் மந்திரம் 11 முறை ஜபம். இது தைரியம், சக்தி மற்றும் தடைகள் நீங்க உதவும். இந்த நாள் பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை மீண்டும் புதிய நாள் பலனுடன் சந்திப்போம்.